வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துருவோமா? லஞ்சு பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸும் தளன்னு ஒரு தயிர் சாதமும். இதுக்கு நம்ம வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், கருணக்கிழங்கு வறுவல் எது வேணாலும் வச்சுக்கலாம். நல்லா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வானலில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கிள்ளின காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதை நல்லா வறுத்து நம்ம பவுடரில் இதோட சேர்த்து எள்ளை நான் கருப்பு எள்ளு போட்டுக்கிறேன். எள்ளை நல்லா வானலில் வறுத்து பவுடர் பண்ணி அதையும் இதோட சேர்த்து அதுக்கு மேலே காய்ச்சின ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நான் பெருங்காய பவுடர் சேர்த்துருக்கேன். அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்தை நல்லா உடையாமல் கிளறி விட்டு அதில் இந்த தாளிப்பை சேர்த்து பொறுமையாக கிண்டணும். கிண்டி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு எள்ளு சாதம் ரெடி ஆயிரும். அது லஞ்சுக்கும் வச்சுக்கலாம், லஞ்ச் பாக்ஸுக்கும் வச்சுக்கலாம். இப்போ பெருமாளுக்கு சனிக்கிழமையும் அதை செஞ்சுக்கலாம். நம்ம தயிர் சாதத்துக்கு அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கொதிக்கிற தண்ணியில் போட்டு தளன்னு வேக வச்சு அதில் சூடாக காய்ச்சினா பாலை ஊற்றி இதை கிளறும் போது தண்ணியாக தெரியுதானா கட்டியாக ஆகிடும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து பொடியாக கட் பண்ணினா இஞ்சி, பச்சை மிளகா இது கொஞ்சம் இடித்த உடனே நம்ம கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் சாதத்தில் இதை கொட்டி நல்லா கட்டியான தயிர் ஒரு 2 கரண்டி அதை போட்டு அதை கிளறினீங்கன்னா தளன்னு ஒரு தயிர் சாதம் ரெடி ஆகிடும். நான் சாதம் வேகும்போதே உப்பு போட்டுட்டேன், ஆனால் உப்பு பத்தலை. அதனால் இப்போ கொஞ்சம் தூள் உப்பு போட்டு கிளறேன். இதுக்கு நாம் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கலாம், வாழைக்காய் வறுவல் பண்ணிக்கலாம், கருணக்கிழங்கு இல்லை சிம்பிளாக ஒரு கருவேப்பிலை துவையல் அரைச்சிக்கலாம். இது செஞ்சாலும் இந்த 2 சாப்பாட்டுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வாழைக்காய் நான் மிளகுத்தூள் போட்டிருக்கேன், அதனால் வெள்ளையாக தெரியுது. நம்ம வேணும்னா வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், போட்டால் அதுவும் நல்லா ருசியாக இருக்கும், நல்லா காரசாரமாக